வயது வந்தவர்களில் 10 பேர் தன் வாழ்க்கையில் எப்போதாவது ஒருமுறை முதுகுவலி அனுபவிக்கிறார்கள். வேலை செய்யும் பெரியவர்கள் 5 பேர் ஒவ்வொரு வருடமும் இந்த வலியை அனுபவிக்கிறார்கள் என்கிறது புள்ளி விவரம். முதுகுவலியை தீர்க்கும் மசாஜை நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் செந்தில்குமார். வணக்கம் நேயர்களே, நம்ம இப்போ இடுப்பு மற்றும் முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வர்மா, தொக்கணம் மற்றும் மசாஜ் சிகிச்சை மூலமாக என்ன விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை குணப்படுத்தலாம்ங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வர்மா மருத்துவ முறையில் வர்ம புள்ளிகளை தூண்டி நம்மளுடைய இடுப்பு வலியை குறைக்கிறது எப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம கழுத்து, முதுகு மற்றும் இடுப்பு பகுதியில் உள்ள வர்மங்களை தூண்டுறதன் மூலமாக அந்த பகுதியில் உள்ள தசைகளை இலக்கமடைய செய்து வலிகளை குறைக்கிற மெத்தடை பார்க்குறோம். இப்போது இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தசைகளை இலக்குவதற்கான முறை. இதில் ஸ்பைனை பற்றியுள்ள தசைகளை மெதுவாக இலக்கு முறைகள் மூலமாக அதை ரிலாக்ஸ் பண்ணுறோம். கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய 33 வகையான எலும்புகளையும் நரம்புகளையும் இப்போ ரிலாக்ஸ் பண்ணுற மெத்தட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கழுத்து பகுதியிலிருந்து நமக்கு 4 ஆதாரங்களுடைய முடிச்சுக்களை மெதுவாக தூண்டிகிட்ருக்காரு. கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் இறுக்கமாக இருக்குது. இப்போ அதை மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுறாரு. இப்போ முதுகு பகுதியில் உள்ள வர்ம புள்ளிகளை தூண்டி வைக்கிறாரு. இந்த வர்ம புள்ளிகள்ங்கிறது ஆற்றல் மையங்கள். உடலில் எங்கெல்லாம் ஆற்றல் தேங்கி இருக்கோ அந்த ஆற்றல் தேங்கி இருக்கிற ஆற்றலை உடல் முழுவதும் பரவ செய்து அந்த வலிகளை குறைக்கக்கூடிய ஒரு விதமான ரிஃப்ளெக்ஸ் டெக்னிக் இது. இதை எண்ணெய் தடவியும் செய்யலாம், எண்ணெய் தடவாமலும் செய்யலாம். எண்ணெய்ங்கிறது வர்ம எண்ணெய், அதாவது மூலிகைகள் கலந்த எண்ணெய். இது இந்த தொக்கண முறையில் மூலிகைகள் கலந்த எண்ணெயை வலு இழந்திருக்கக்கூடிய முதுகு மற்றும் இடுப்பு பகுதிகளில் நம்ம இப்போ அப்ளை பண்ணுறோம். டூ வீலர் ரைடிங், ரொம்ப நேரமாக சிட்டிங் பொசிஷனில் உட்காந்து கம்ப்யூட்டர் ஒர்க் பார்க்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே இயல்பாகவே இந்த இடுப்பு வலி மிக அதிகமாக காணப்படும். சில சமயம் இது அந்த லம்பார் எலும்புகளில் அழுத்தத்தை கொடுத்து லம்பார் டிஸ்க் பல்ஜ் மற்றும் கம்ப்ரெஷன் உருவாக்கும். அதனால் நீண்ட நேரம் உட்கார முடியாமல் கை கால்களை நீட்டுறதுக்கு சிரமம் ஆகிய நிறையா சிம்டம்ஸ் உருவாகுது. இதை முழுமையாக குணப்படுத்துறதுக்கு இந்த மருத்துவ முறைகளில் மிகச்சிறப்பாக செய்யப்படுது. வர்மங்கிறது உடல் முழுவதும் 108 இடங்களில் வர்ம புள்ளிகள் காணப்படுது. இப்போ முதுகு பகுதியில் செய்யும்போது முதுகு மட்டும் இல்லாமல் அந்த ஆற்றல் மையங்கள் கால்லையும் இருக்கிறதுனால அந்த புள்ளிகளையும் தூண்டி வைக்கிறதுக்காக நம்ம அங்கேயும் அந்த வர்ம புள்ளிகளை இயக்கி வைக்கிறோம். அறுவை சிகிச்சை இல்லாமலேயே இந்த விதமான மருத்துவ முறைகளினால் நம்ம முழுமையாக இடுப்பு மற்றும் முதுகு வலிகளை குறைக்க முடியும். இப்போ இவர் பண்ணிகிட்ருக்கிறது இலக்கு முறை. இறுகி போன தசைகளை, ரிஜிடிட்டியாக இருக்கக்கூடிய மசில்ஸை எல்லாத்தையுமே ரிலாக்ஸேஷன் பண்ணி அதன் மூலமாக தசைகளை இயங்க வைத்தல்.
இது அக்குப்ரெஷர் மற்றும் அக்குபஞ்சர்லிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு முறை. இப்போ திரும்பவும் இவர் கழுத்திலிருந்து முழுமையான இடுப்பு பகுதிகளுக்கு வர்ம புள்ளிகளை தூண்டி வைக்கிறாரு. நம்முடைய ஸ்பைன் முழுவதும் இதன் மூலமாக ரிலாக்ஸ் ஆகுது மற்றும் அதில் இருக்கக்கூடிய கம்ப்ரெஷன் மற்றும் இந்த டிஸ்க் பல்ஜிங்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இதன் மூலமாக தீர்வாகும். கழுத்தில் இருக்கக்கூடிய பிடரி வர்மத்தில் ஆரம்பித்து இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய முடிச்சு வர்மம் வரைக்கும் அனைத்து வர்மங்களும் தூண்டி வைக்கப்படுகிறது. நம்முடைய ஆற்றலானது இடுப்பு பகுதியிலிருந்து தலை வரைக்கும் பரவி இருக்கிறதுனால அவை அனைத்தையும் சரிப்படுத்துறதுக்கு செவிக்குற்றி வர்மங்கிற அந்த வர்மம் அசைக்கப்படுகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.